என்ன கருப்பு படம் பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. ஆமா, பயங்கர ஹிட்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நானும் இடையில இல்லை ஊருக்குலாம் போயிட்டு வந்து பார்த்தா 120 crores தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி கிராஸ் ஆயிரும் போல. செம்ம பெரிய ஹிட். பரவாயில்ல. ஆடியன்ஸ் மத்தியில வந்து இது வேற சாமி படம் அப்படிங்கிற மாதிரியான இது ஃபேமிலியோட எல்லாரும் போய் படம் இல்லை வேற. ஸோ குடும்பமா போய் கொஞ்சம் என்ஜாய் பண்றது நல்லா இருக்கும். அடுத்து சூர்யா சாருக்கும் ஒரு ஆஃப்டர் 10 years ஆமா ரொம்ப வருஷம் ஹிட். ஆர்ஜே பாலாஜிக்கும் அதே மாதிரி ஒரு ஹிட் கிடைச்சிருக்குது. ஓகே தான். அப்புறம் வேற பெத்தி. ஆமா பெத்தி ட்ரெய்லர் ராம் சரண். ஆமா ஆமா ரொம்ப சூப்பரா நல்லா இருந்துச்சு. ஒரு 3 ஆக்ஷன் கலந்து இருக்குதுல்ல அதுல. நம்ம இதுல ரெஸ்லரா இருக்காரு, அதாவது என்ன சொல்லுவாங்க மல்யுத்தம் வீரர், கட்டா குஸ்தி மாதிரி. அது வந்து லகான். நம்ம இது வந்து கிரிக்கெட் இருக்குது, அதுவும் இருக்குது. நீங்க ட்ரைலர் பாத்தீங்களா? 3 ஆக்ஷன் ரன்னர், ஆக்சுவலா ஓட்டப்பந்தய வீரரா இருக்காரு, மல்யுத்த வீரரா இருக்காரு, கிரிக்கெட்டரா இருக்காரு. இது 3 சேர்ந்து ஒரு பிளேயரா இருக்காப்ல. இந்தியாவுக்காக நல்லா இருந்துச்சு. ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு. பார்க்காத மாதிரியே இருக்குது நீங்க சொல்றது. இல்ல நான் பார்த்ததுதான் தரேன். கிரிக்கெட் அந்த மூமெண்ட் இல்ல, அந்த கிரிக்கெட் வந்து அடிப்பாரு அந்த மூமெண்ட் தான் அந்த சாங் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு இல்ல. அந்த எதுக்காக அந்த சாங் வச்சாங்கன்னு பார்த்தா இதுல அந்த 3 ஆக்ஷனுமே இதுல இருக்கும். பாத்துருப்பீங்க. ராம் சரண் சொல்லவே வேணாம். ஆமா ஜான்வி கபூர். ஏங்க நான் ராம் சரண் ஆம்பளை பத்தி பேசிட்டு இருக்கேங்க. மெகா ஸ்டாரோட பையன், மெகா சூப்பர் ஸ்டாருங்க. நீங்க எடுத்தோடனே பாருங்க, நோட் பண்ணுங்க மக்களே. இல்ல அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் யாரு தெரியுமா? டைரக்டர் எனக்கு தெரியாது, ஆனா ரைட்டர் வந்து சுகுமார் சார். உப்பனான்னு ஒரு படம் வந்துச்சுல, விஜய் சேதுபதி வில்லன் நடிச்சார்ல. அந்த படத்தோட டைரக்டர் தான் இவரு. ரெண்டாவது படம் இவர் ரங்கஸ்தலம் டைரக்டருடைய அங்க ரங்கஸ்தலத்தான் ஒர்க் பண்ணாரு. அந்த டைரக்டர் தான் ரைட்டர் ஆகுது. சுகுமார் சார் யாருன்னா புஷ்பாலாம் பண்ணார்ல, அவங்க கதை. சுகுமார் டீம் தான் அது. இங்க இருந்து போனவங்க தானே சுகுமார்லாம். சரி ஓகே. அடுத்து டிசி பாத்தீங்க? டிசி ஆமா, சன் பிக்சர்ஸ். நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறது. அது என்ன தேவதாஸ் சந்திரா, அதான் டிசி. இல்ல கடைசி லோகேஷ் கனகராஜ் சொல்லுவாரு ஏதோ சொல்லிட்டு, அது வேணாம் சவுண்ட் சொல்லிட்டு சந்திரான்னு சொல்லுவாரு. ஒருவேளை அதான் தெரியல, அப்படி ஓப்பனா வைக்க முடியாது. இல்ல டைட்டில் ஒருவேளை அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் கரெக்டா போடுவாங்க அந்த சவுண்ட்ல. ஒருவேளை தேவதாஸ் சந்திரா தான் நம்மளுக்கு மீனிங். தேவதாஸ் சந்திரா தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் டிசி. அழகா இருக்கே டிசின்னு கேக்குறப்ப ஏதோ மார்வல் காமிக்ஸ் மாதிரி டிசி மைண்ட் அப்படி போச்சு. அதான் நம்ம மக்களோட மைண்ட் எப்பொழுதும் இப்படிதான் இருக்கும். என்ன பீப் போடுறதோ அதுதான் பார்ப்பீங்க.